நேத்து அமெரிக்கா அதிபர் உலகத்துக்கே ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கறாரு. அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ள ஈரான் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும், பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. ஆமா. ஆனா அதுக்கடுத்த சில மணி நேரத்துல பாத்தீங்கன்னா, ஈரானோட அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் எந்த ஒரு ராஜதந்திர வார்த்தைகளையும் பயன்படுத்தாம நேரடியா அமெரிக்க அதிபர் அப்பட்டமான பொய் சொல்றாருன்னு உலக அரங்குல அறிவிக்கிறாங்க. அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட். போருக்கான கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பதற்றமான நிலையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை எப்படி ஒரு வார்த்தை போரா மாறுச்சு? ஒருத்தர வசைபாடிக்கிற களமா இது ஏன் மாறி இருக்கு? அது மட்டும் இல்லாம, இந்த 2 நாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாத பாகிஸ்தான் மூணாம் உலகப் போரை தடுக்கிறதுக்காக திரைக்கு பின்னாடி ஏன் இவ்ளோ மூச்சு திணற ஓடிக்கிட்டு இருக்காங்கங்கிறது இன்னொரு பெரிய கேள்வி. கண்டிப்பா. அதத்தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். பாப் வுட்வார்ட் பாணியில தலைவர்கள் பொதுவெளியில என்ன பேசுறாங்க, ஆனா மூடிய அறைகளுக்குள்ள உண்மையா என்ன நடக்குதுன்னு அலச போறோம். ஏன்னா நியூஸ்ல வர்றது பாதி உண்மைதான். சரியா சொன்னீங்க. உங்களுக்காகவே பல செய்தி ஆதாரங்கள்ல இருந்து திரட்டப்பட்ட தகவல்களை இன்னைக்கு எந்த சார்பும் இல்லாம உழைக்க போறோம். பொதுவெளியில நடக்கிற இந்த சண்டைகளை நாம ஒரு திரைமறைவு நாடகத்தோட வெளிப்பாடாதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அதிபர் ட்ரம்ப், மறுபக்கம் ஈரானோட உச்சக்கட்ட தலைவர்கள். 2 பேருமே தங்களோட நாட்டு மக்களுக்காக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க, இல்லையா? அதேதான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணு ஆயுத பிரச்சனை இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. எந்நேரமும் போர் வரலாங்க ஒரு பயம் இருக்கு. அதனால முதல்ல அமெரிக்கா விடுத்த அந்த மிகப்பெரிய எச்சரிக்கையிலிருந்தே தொடங்குவோம். இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, அந்த 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்தை பத்தி சொல்றீங்க, ரைட்? ஆமா, அதேதான். இந்த 2 வாரத்துக்குள்ள ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்பந்தம் செய்யணும், இல்லாட்டி உடனடியாக ஈரானின் மீது குண்டுகள் வீசப்படணும் ட்ரம்ப் மிக கடுமையாக எச்சரிச்சிருந்தாரு. அது ஒரு சாதாரண எச்சரிக்கை இல்ல. ஆனா பாருங்க, அந்த கெடு முடிஞ்ச பின்னரும் எந்த குண்டும் வீசப்படல. மாறாக ட்ரம்ப் அந்த போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிச்சிருக்காரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குண்ட வீசுறத தள்ளி போட்டாலும் அவரு தன்னோட ராணுவத்துக்கு ரொம்ப தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. என்ன உத்தரவு அது? ஈரானின் மீதான முற்றுகையை தொடரவும் எதற்கும் தயாரா இருக்கவும் உத்தரவிட்டிருக்காரு. ஓ, அப்போ இது வெறும் பின்வாங்கல் கிடையாதா? எனக்கு எப்படி தோணுதுன்னா, 2 கார்கள் எதிரெதிரே அதிவேகத்துல வந்துட்டு இருக்கு. 2 பேருமே பிரேக் பிடிக்க போறதில்லன்னு உறுதியா இருக்காங்க. நல்ல உதாரணம். அப்புறம் என்ன ஆகுது? கடைசி நிமிஷத்துல ஒருத்தருக்கு தன்னோட கார் பிரேக் வேலை செய்யலன்னு தெரிஞ்சிடுது. உடனே அவரு, நான் பிரேக் பிடிக்க போறதில்ல, ஆனா இந்த இயற்கை அழகு ரசிக்கிறதுக்காக காரோட வேகத்தை குறைச்சு ஓட்ட போறேன்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கணும்? அது ஒரு அருமையான ஒப்பீடு. ஆனா இது கௌரவத்தை காப்பாத்திக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. நேரடியா போர் தொடுத்தா அமெரிக்காவுக்கும் பெரிய பொருளாதார சிக்கல்கள் வரும். அதனாலதான் அவரு அதிகபட்ச அழுத்தம்ங்கிற ஒரு உத்தியை கையாள்கிறார். ஆமா, அதாவது குண்டுகளை வீசுறதுக்கு பதிலா ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கிறது, ராணுவ ரீதியா ஒரு வளையத்தை உருவாக்குறது. இது ஈரானை நேரடியா தாக்காம அவங்கள உள்ளுக்குள்ளேயே திணறடிக்கிற தந்திரம். ஆனா அதிபர் ட்ரம்ப் இதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றாரு. ஆமா, ஈரானிய அரசாங்கத்துக்குள்ள பிளவுகள் இருக்கு, அவங்க ஒரு திட்டத்தோட வர வரைக்கும் நான் காத்திருக்க போறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா இது ஈரானுக்கு தெரியாதா என்ன? அவங்க பல வருஷமா இந்த மாதிரி தடைகளை எதிர்கொண்டு வர்றவங்க தானே. இந்த முற்றுகையை தாண்டி அவங்க ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரப்போறாங்க? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அமெரிக்கா தாமாக முன்வந்து இந்த போர் நிறுத்த நீட்டிப்பு முடிவை எடுத்தல. திரைக்கு பின்னாடி வேற ஒரு நாடு அவசரமாக செயல்பட்டு அமெரிக்காவை தடுத்து நிறுத்தியிருக்கு. ஒரு நிமிஷம், வேற ஒரு நாடா? எந்த நாடு அது? அந்த நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர்தான் ட்ரம்ப் கிட்ட இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. நிஜமாவா? இது எனக்கு ரொம்ப பெரிய புதிரா இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையில பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு தூரம் பதற்றத்தோட நடுவரா செயல்படணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்க்கணும். 2 நாடுகளுக்கும் இடையிலான முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல தான் நடந்துச்சு. ஓ, ஆனா அது தோல்வியிலே முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். சரியா சொன்னீங்க. அதனால இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க குழு பாகிஸ்தான் செல்ல தயாரா இருக்கும்போதுதான் ட்ரம்ப் குண்டு வீசுவேன்னு மிரட்டல் விடுக்கிறாரு. ஓஹோ, அதனாலதான் பாகிஸ்தான் தலைவர்கள் உடனே களத்துல இறங்கிட்டாங்களா? ஆமா, ஈரானுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு ஒரு 36 முதல் 72 மணி நேர கெடுவ அவங்க தான் ட்ரம்ப் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு அவசரப்படணும்? ஈரானில் போர் நடந்தால் அது எப்படி பாகிஸ்தானை பாதிக்கும்? அவங்க ஏற்கனவே பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டத்துல தானே இருக்காங்க. அதுதான் முக்கிய காரணமே.
ஈரானும் பாகிஸ்தானும் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகள். ஈரானில் அமெரிக்கா குண்டுகளை வீசினா அடுத்த சில மணி நேரங்கள்ல லட்சக்கணக்கான அகதிகள் எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் வருவாங்க. ஓ, அகதிகள் நெருக்கடி. பாகிஸ்தானால இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு சின்ன அகதிகள் நெருக்கடியை கூட சமாளிக்க முடியாதே. கண்டிப்பா முடியாது. அதோட பாகிஸ்தானோட பலூச்சிஸ்தான் மாகாணத்துல ஏற்கனவே ஆயுதமேந்திய கிளர்ச்சி குழுக்கள் இருக்காங்க. போர் வந்தா அந்த பிராந்தியமே கட்டுப்பாட்டை இழந்துடும். அப்போ இது பாகிஸ்தானுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஆமா, அதனாலதான் அவங்க ராணுவமும் அரசியல் தலைமையும் வேறு வழி இல்லாம நேரடியாக தலையிட்டு அமெரிக்காவை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் ஒரு சர்வதேச நடுவரா செயல்படல, தன்னோட சொந்த நாட்டை பாதுகாத்துக்கிற பதற்றத்துல தான் செயல்படுறாங்க. இது சர்வதேச ராஜதந்திரத்துல ஒரு மூன்றாம் தரப்பு நாடு எப்படி நெருக்கடிகளை கையாளுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, பாகிஸ்தான் எப்படியாவது இந்த 72 மணி நேரத்துக்குள்ள பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிடலான்னு தீவிரமா நம்புறாங்க. அதற்கான வேலைகளையும் முன்னெடுத்து வராங்க. ஆனா பொதுவெளியில நடக்கிற வார்த்தை போற கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பாகிஸ்தான் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க, ஆனா அமெரிக்க அதிபரும் ஈரானும் நேரடியாக மோதிக்கொள்ளும் வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. சரி. ஆமா, பேச்சுவார்த்தை சாத்தியம்தான், வெள்ளிக்கிழமைக்குள் நல்ல செய்தி வரும்னு சொன்னாரு. அதை கேட்டு உலக நாடுகள் சற்று நிம்மதி அடைஞ்சாங்க. சரி, பேச்சுவார்த்தை தொடங்கிடும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நிம்மதி நீடிக்கல. ட்ரம்போட இந்த அறிவிப்புக்கு ஈரானோட அரசு சார்பு செய்தி நிறுவனமான தஸ்னீம் நியூஸ் ரொம்ப அதிரடியா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆமா, ட்ரம்ப் பொய் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துறது பத்தி ஈரான் எந்த முடிவும் எடுக்கலேன்னு அப்பட்டமா சொல்லிட்டாங்க. எந்த ராஜதந்திர மரபுகளையும் அவங்க பின்பற்றல. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம நாம இதை சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு வல்லரசு நாட்டோட அதிபர் நல்ல செய்தி வரும்னு சொல்றாரு, ஆனா எதிரி நாடு வெளிப்படையா அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லுது. இது ஈரானோட திமிரா, இல்ல இதுவும் ஒரு வகையான பேச்சுவார்த்தை உத்தியா? ஏன்னா பேச்சுவார்த்தைக்கான கதவையே அடைக்கிற மாதிரி இல்ல இருக்கு இந்த வார்த்தைகள். இங்குதான் நாம உள்நாட்டு அரசியலை கவனிக்கணும். ட்ரம்ப் தன்னோட நாட்டு மக்கள் கிட்ட தான் நிலைமைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு காட்டிக்க விரும்புகிறார். அவர் எப்போதுமே தன்னை ஒரு சிறந்த டீல் மேக்கரா காட்டிக்க நினைப்பாரு. ஓ, அதனாலதான் அந்த நல்ல செய்தி வருங்கிற அறிவிப்பு. சரி, அமெரிக்க அதிபரின் உள்நாட்டு அரசியல் கணக்கு புரியுது. ஆனா ஈரான் ஏன் இவ்ளோ மூர்க்கமா பதில் சொல்லணும்? அதாவது அவங்க சும்மா நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல. ஆமா, இந்த பொய்யருங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையானதாச்சே. அங்கேதான் ஈரானோட உள்நாட்டு அரசியல் சூட்சுமம் இருக்கு. இந்த தஸ்னிம் செய்தி நிறுவனம் சும்மா நியூஸ் போடுறவங்க கிடையாது. ஈரானோட புரட்சிகர காவல் படையான IRGC கூட மிக நெருக்கமான தொடர்புடையது. ஓ, அப்போ ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஈரானிய அரசாங்கத்துக்குள்ள உண்மையாவே பிளவுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பொருளாதார தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு நினைக்கிற மிதவாதிகளும் இருக்காங்க. அதே நேரத்துல அமெரிக்கா கிட்ட எந்த சமரசமும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற தீவிர நிலைப்பாட்டாளர்களும் இருக்காங்க. அப்போ இந்த பொய்யங்கிற அறிக்கை அந்த தீவிர நிலைப்பாட்டாளர்களோட குரலா? 100க்கு 100% ஆமாம். உலக அரங்குல தங்கள பலவீனமானவங்களா காட்டிக்க அவங்க தயாரா இல்ல. அமெரிக்காவோட மிரட்டல்களுக்கு நாங்க பணிய போவதில்லைன்னு உலகத்துக்கு காட்டத்தான் ட்ரம்பையே பொய்யர்னு பகிரங்கமா விமர்சிக்கிறாங்க. நீங்க மிரட்டினா நாங்க பயந்துருவோமாங்கிற பிடிவாதம் தான் அந்த அறிக்கை. இது ரொம்ப ஆபாயகரமான ஈகோ முதலா தெரியுது. கண்டிப்பா. திரைக்கு பின்னாடி பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுகிட்டு இருக்கும்போது பொதுவெளியில இரு நாடுகளும் இப்படி ஒருத்தர் வீழ்த்த நினைக்கிறது அந்த பேச்சுவார்த்தையே கொலைச்சிடும். இது கத்தியின் மீது நடக்கும் ஒரு பயணம் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டாலும் அதோட விளைவுகள் ஒட்டுமொத்த பிராந்தியத்தோட அமைதியையும் பாதிக்கும் இல்லையா? ஆமா, ராஜதந்திரத்துல பொதுவெளியில சொல்லப்படும் வார்த்தைகள் சில நேரங்கள்ல திரைக்கு பின்னாடி நடக்கிற உடன்பாடுகளை உடைச்சிடும். இப்போ 2 தரப்புமே தங்களோட பிடிவாதத்துல ஏறி நின்னுட்டாங்க. யாரும் கீழே இறங்கி வர விரும்பல. ஆனா கீழே இறங்கியாக வேண்டிய கட்டாயத்தை தான் பாகிஸ்தான் இப்போ உருவாக்க முயற்சிக்கிறாங்க. கரெக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நியூஸ்ல வர்ற ஒரு சின்ன அறிக்கைக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அதிகார போட்டிகளும் திரைமறைவு ராஜதந்திரங்களும் இருக்குன்னு. ஆமா, ஒருத்தர் வீழ்த்த நினைக்கும் உள்நாட்டு அரசியல் கணக்குகள் இதுல எவ்வளவு இருக்கு. இது ஏதோ 2 நாடுகளுக்கு இடையிலான சாதாரண வெளிநாட்டு செய்தி இல்ல. ட்ரம்போட பிம்பத்தை காப்பாற்றும் அரசியல் ஒருபுறம், ஈரானோட உள்கட்சி பூசல் மறுபுறம். இதுக்கிடையில தன்னோட சொந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்ற துடிக்கும் பாகிஸ்தானின் தவிப்பு என அனைத்தும் பின்னி பிணைஞ்ச ஒரு வலை இது. ஆனா எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ நம்ம கண்முன் நிக்குது. ஆமா, அந்த கெடு முடிய போகுது. சரியா சொன்னீங்க. பாகிஸ்தான் கேட்டு வாங்கிய அந்த 36 முதல் 72 மணி நேர கால அவகாசம் முடிய போகுது.
ஒருவேளை ஈரான் தனது பிடிவாதத்தை தளர்த்தாம தொடர்ந்து அமெரிக்க அதிபரை பொய்யர்னு சொல்லி பேச்சுவார்த்தையும் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டால் என்ன நடக்கும்? அது ஒரு பயங்கரமான நிலைமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரம்பின் தற்போதைய பொருளாதார மற்றும் ராணுவ முற்றுகைங்கிற தந்திரம் தோல்வியடைந்து அது உண்மையான போராக நிஜமான குண்டுவீச்சாக மாறுமா? ஏன்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? உலக பொருளாதாரத்தை உலுக்கப் போகும் ஒரு முடிவை எடுக்க இந்த தலைவர்களின் ஈகோவும் உள்நாட்டு அரசியலும் மட்டுமே காரணமானால் அதோட விளைவுகளை இந்த உலகம் எப்படி சந்திக்கப் போகுது? இதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை கெடு நீட்டிப்புங்கிற ஒரு செய்தியை படிக்கும்போது இந்த உண்மையான அதிகார போட்டியை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுக்காக பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.